ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அசத்தலான தேங்காய் பால் மீன் குழம்பும் மீன் வறுவலும் பார்க்க போகிறோங்க. ஆற்று கெண்டை மீன் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபிஷ் இப்படி நல்ல பெரிய சைஸ் மீன் தாங்க. இது நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஃபிஷ் கறியும் ஃபிஷ் வறுவலும் பார்க்க போகிறோங்க. வாங்க. மீன் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வறுவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவு எடுத்திருக்கேன். பாதி மீனை வந்து குழம்புக்கு நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபிஷ் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த மீனோட நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா பிளட்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இது மாதிரி எல்லா ஃபிஷ்லையுமே அது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பிளட் போலலாம் இருந்துச்சு அப்படின்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், மீன் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. எல்லா ஃபிஷ்லையுமே இது மாதிரி நடுவில் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா, இதில் நம்ம மேலே தடவறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. நான் மீன் அளவு அதிகமாக இருக்கிறதுனால பொருள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். நீங்கள் பொருள் வந்து மீன் வந்து அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க, சேர்த்துட்டு அடுத்து மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்ததான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூனுங்க, சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். லெமன் வந்து 1/2 பழம் எடுத்துருக்கேங்க, இது நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதோட சாறு மட்டும். மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த மசாலா உதிராமல் சூப்பராக இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த மீனோட வந்து மசாலா வந்து உதிர்ந்து போகாதுங்க, அப்படியே இருக்கும். நீங்கள் மீன் வறுவலை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு தடவை இது போல் கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ அளவு மீன் எடுத்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கே போதுங்க உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா சாந்தாக இருக்கணும். நம்ம மீன் மேலே பூசிட்டு அப்படியே க்ரிப்பாக பிடிக்கணுங்க, தண்ணியாட்டும் போயிடக்கூடாது கரைஞ்சி. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கெட்டியான சாந்தா வேணும் நம்மளுக்கு இந்த பேஸ்ட்டு. இது போல் கலந்துட்டே இருங்க. பாருங்கள், நம்மளோட மிளகாய் சாந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க அந்த மசாலா பார்த்திங்கன்னா உள்ள தண்ணி இழுக்குங்க, அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறது. பாருங்கள், இந்தளவு நம்மளுடைய சாந்து நல்லா ஒரு பக்கம் சாந்தாகவும் இருக்கணும், ரொம்ப தண்ணி இல்லாமலும் இருக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனில் இந்த மசாலா வந்து தடவிக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் இது போல் மீனை கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாந்தை எடுத்து இந்த மீன் மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது போல் தடவும் போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து பிரிஞ்சு போகாதுங்க எண்ணெயில். அடுத்து தண்ணியாகவும் இல்லாததுனால மசாலா அப்படியே க்ரிப்பாக நம்மளுடைய மீனில் பிடிச்சிக்கும். நம்ம வறுத்து எடுக்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இது பக்கம் உள்ளெல்லாம் எல்லா பக்கமே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சாந்தை வந்துட்டு பேஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது எட்ட வராது. அதனால தான் நம்மளோட அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான அளவாக இருக்கணுங்க. நிறைய பேர் கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே சொட்டிடும். தண்ணியில் எண்ணெயில் வந்து போட்ட உடனே பிரிஞ்சிட்டு வந்துடும். பாருங்கள், இது போல் மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற எல்லா மீன்லையுமே மசாலாவை தடவி எடுத்துடலாம். தடவிட்டு நம்ம ஊற விட போகிறோங்க. ஒரு 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா ஊறிடும். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த உப்பு காரெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி எல்லா மீன்லேயும் தடவி வச்சாச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா ரெட்டிஷாக இருக்குது. இந்த மசாலா தடவின மீனை பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணணுங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் விட்டுடலாம். பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. நம்மளுடைய ஃபிஷ் வந்து நல்ல மசாலா ஊறி இருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இப்போ நம்ம ஒரு அகலமான பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். இது போல் கொஞ்சம் அகலமான பேன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க மீன் வறுக்கிறதுக்கு. கம்மியான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. பாருங்கள், எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச மீனை வந்து இது போல் சேர்த்துக்கலாம். அளவு அதிகமாகவும் மீன் சேர்க்காதீங்க, நம்மளுக்கு திருப்பி விடுறதுக்கு வேகிறதுக்குமே கஷ்டமாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வராது மீன். இப்போ இந்த பேனில் நான்
4 மீன் சேர்த்துருக்கேன். 4 அப்படி இல்லைன்னா 3 சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று அளவு அதிகமாக சேர்த்திங்கன்னா மீன் வந்துட்டு கிறிஸ்பியாக வராதுங்க, மசாலா பிரிஞ்சு போயிடும். இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து பொரிப்போம். இந்த கருவேப்பிலை வந்துட்டு இது போல் ஃபிஷ்ஷு, சிக்கனு, காடை இது மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது 65 மாதிரிலாம் செய்யும்போது கருவேப்பிலை சேர்த்தோன்னா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் பாருங்கள். அப்படியே எண்ணெயோடு பொரியும் போது அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. பாருங்கள் 2 நிமிஷம் போல் மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விடலாம். மீன் சேர்த்த உடனேவும் திருப்பி விடக்கூடாதுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பணும். ஒரு சிலவங்க மீன் சேர்த்த உடனே திருப்பினீங்கன்னா அப்படியே மீன் மசாலா அந்த மசாலா வந்து எல்லாமே பிரிஞ்சு எட்ட வந்துடும். இது போல் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தாங்க திருப்பி விடணும் மீனை. அது வேகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று அடுக்குனிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துட்டு சொதன்னு இருக்கும் மீன், நல்லா இருக்காது வறுவலப்ப. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை. எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஃபிஷ் வறுவலை நீங்கள் எல்லாருமே செய்யுங்க. இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருக்கிறதுனால நான் 3 மீன் சேர்த்துருக்கேங்க. மெதுவாக சேருங்க. ஃபஸ்ட் டைம் சமைக்கிற தோழி எல்லாமே கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. கையில் வந்துட்டு சூடு பட்டுற போது எண்ணெய், சுடு எண்ணெய். 3 ஃபிஷ் சேர்த்துட்டு இது நம்ம மிதமான தீயில் நம்ம வேக விட்டுடலாம். கொஞ்சமாக இதுலேயும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது கையில் வந்து சூடு பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற சில்லுன்னு இருக்கிற பாலை வந்துட்டு அது பாலுக்குள்ளே கையை விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அந்த எரிச்சல் நிற்கிற வரைக்குமே பாலில் கை வச்சுட்டே இருக்கணுங்க. அது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கை வந்து கொப்பளம் போடாது. கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்மளுடைய ஃபிஷ் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அசத்தலான ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஃபிஷ் குழம்பு வைக்கலாம். பாருங்கள் மீதி இருக்கிற மீனை குழம்புக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நடுப்பகுதியும் தலைப்பகுதி வால் பகுதியெல்லாம் எடுத்துருக்கேங்க. அந்த ஆற்றுக்கெண்டை மீனில் புளி ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு கை அளவு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு எடுத்துருக்கேங்க. தேங்காய் பாலில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அடுத்து குழம்புக்கு ஆனியன் பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன். 2 தக்காளி பழம் நறுக்கி எடுத்துருக்கேங்க. கூடவே பூண்டு ஒரு கையளவு உரிச்சு எடுத்துருக்கேங்க, ஒரு கட்டி பெரிய பூண்டு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம துருவின தேங்காயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. தண்ணி வந்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் தாங்க வேணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் மட்டும்தாங்க எடுக்கணும், கெட்டியான பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஒரு தடவை வடிகட்டி எடுத்துட்டு மீதி இது நம்ம தூக்கி போட்டு வேண்டியதுதாங்க. அந்த திக்கான பால் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். பாருங்கள் தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க மீன் குழம்பு வைக்கும்போது, அப்போ தான் மீன் ஒன்றோட ஒன்று உடஞ்சி போகாதுங்க. 100 கிராம் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு மீன் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு மீன் குழம்புக்கெலாம் வெந்தயம் சேர்க்கும் போது நல்லா இருக்குங்க. அடுத்ததான் உரிச்சு வச்ச பூண்டை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மீன் குழம்பு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். ஒரே 3லேருந்து 4 நிமிஷம் நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். வதங்கட்டும். பாருங்கள் அப்பப்போ இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க.
வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிட்டோம். அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், இந்தளவு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேங்க. நல்லா ஒரு கை அளவு புளி எடுத்துருக்கேன். ஏன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா ஊற்றும் போது புளிப்பாக நல்லாயிருக்கும். 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். புளி நல்லா 2 கை அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கேங்க. இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடிங்க. அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. நல்ல கலர் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இந்த மிளகாய்த்தூளை நல்லா இது போல் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை சீக்கிரம் போயிடுங்க. நம்ம குழம்பு கொதிக்கும் போது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இருக்காது. அதனால் மிளகாய்த்தூளை இது போல் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். புளி பாருங்கள், இந்த அளவு எடுத்திருக்கேன். நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கொஞ்சம் சேர்க்கும் போது மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கரைச்ச புளியை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இது போல் அந்த புளி தண்ணியை வடித்து எடுத்துட்டு இப்போ நம்ம குழம்புல சேர்க்க போகிறோங்க. மிளகாய்த்தூளை நல்லா வாசனை போயிடுச்சு. இப்போ கரைச்ச புளியை இது கூட சேர்த்துட்டு இது கூட தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவு இருக்குங்க. எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்தோன்னா நம்மளுக்கு கொதிச்சு வரதுக்கு சரியாக இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1/2 லிட்டர் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவு தண்ணி போதுமான அளவாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா வாசனை வருது சூப்பராக. அந்த ஃபர்ஸ்ட் கொதி கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஒரு 5 நிமிஷம் இது போல் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கொதிக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் குழம்புல. ஒரு 8 நிமிஷம் போல் குழம்பு கொதிச்சிருக்கு. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதிக்கட்டும். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. பாருங்கள், அந்த தேங்காய் பால் சேர்த்து அந்த கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனெல்லாம் இதில் சேர்க்கலாம். மீன் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது போல் கொஞ்சம் நடுத்துண்டுகளையும் மீனில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வாஷ் பண்ண ஆற்று கெண்டை மீனுங்க சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மீனை சேருங்க. மீன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. மெதுவாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மீன்லாம் சூப்பராக வெந்துருச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சாதத்தில் நம்மளுடைய மீன் குழம்பு மீன் வறுவலையும் வச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.